ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெஃப்னா மனிதி சேனல். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அர்ஜுனது மகள் ஐஸ்வர்யாவுக்கும் நகைச்சுவை நடிகரான தம்பி ராமையாவின் மகள் உமாபதிக்கும் நேற்று கருகம்பாக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றுருக்கு. இவங்களது நிச்சயதார்த்தமும் அர்ஜுனால் கட்டப்பட்ட ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நடந்திருக்கு. பிரபலமான நடிகரான அர்ஜுன் இயக்குனர், தயாரிப்பாளர், கதையாசிரியர், பட தயாரிப்பாளர் என பன்முக திறமைகளை மக்கள்கிட்ட காட்டி மக்களிடம் மனதை வென்றவர். இவர் இப்போ கிட்டத்தில் இளைய தளபதி விஜய் நடித்து வெளிவந்த லியோ படத்திலையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். இவரது மகளான மணப்பெண் ஐஸ்வர்யா தமிழ் சினிமாவில் பட்டத்து யானை என்ற படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடித்து ஹீரோயினாக அறிமுகமாகியிருப்பாங்க. ஆனாலும் தொடர்ந்து அவங்களுக்கு தமிழ் பட வாய்ப்புகள் குறைஞ்சி தான் இருந்துச்சு. அதை தொடர்ந்து தனது தந்தையான அர்ஜுன் இயக்கிய தெலுங்கு படத்திலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அதே போல மணமகனான தம்பி ராமையாவுடைய மகன் உமாபதி ஜீ தமிழில் அர்ஜுன் தொகுத்து வழங்கின சர்வைவர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கு பெற்றினார். இந்த நிகழ்ச்சியின் போது தந்தையை பார்க்க வந்த ஐஸ்வர்யாவுக்கும் உமாபதிக்கும் இடையில் நல்லதொரு நட்பு மலர்ந்திருக்கு. அது பிற்காலத்தில் காதலாக மாறியிருக்கு. பிறகு அவங்க இரு வீட்டார் வீட்லேயும் தெரிந்த பிறகும் மக்களிடையில் நிறைய கண்ட்ரவர்சி வெளிவந்துட்டு இருந்துச்சு. அர்ஜுன் ஒரு பிரபலமான நடிகர், எப்படி தம்பி ராமையா ஒரு நகைச்சுவை நடிகர், அப்போ ஸ்டேட்டஸ் வித்தியாசம் இருக்கும், எப்படி அர்ஜுன் ஒத்துக்குவார் அப்படிங்கிற கதைகள்லாம் வந்துச்சு. ஆனால் அர்ஜுனும் உமாபதி அப்பா தம்பி ராமையாவும் எதுவுமே பார்க்காம தங்கள்கிட்ட பிள்ளைகளோட சந்தோஷம்தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. சொல்லி அந்த திருமணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. நிச்சயதார்த்தையும் வெகு விமர்சையாக செய்திருப்பாங்க. தம்பி ராமையா கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், பிள்ளைகள் நம்ம மூலமாக அந்த உலகத்துக்கு வந்தவங்க, அவ்வளவுதான், மற்றபடி அவங்களோட விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஐஸ்வர்யா தண்ட வீட்டுக்கு இன்னொரு மகளாக தான் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இவங்களோட திருமணத்தில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஹல்தி ஃபங்க்ஷன் அப்படின்னு எல்லாமே முறைப்படி ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு வந்திருக்கு. அதே நேரத்தில் இவங்க திருமணத்தில் நடனம் ஆடுறதுக்காக சாண்டி மாஸ்டர் நடனம் பயிற்றுவிக்கிறதாகவும் அவர் நடனம் பயிற்றுவிக்கிறதுக்காக ஒப்பந்தமாகி இருக்கிறதாகவும் தகவல் வெளிவந்துட்டுருக்குது. இவங்களோட திருமணத்துக்கு சில பிரபலங்களும் வந்திருக்காங்க. நடிகர் விஷால், விஜயகுமார், KS ரவிக்குமார் உள்ளடங்கினவங்க கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வருது. இதே நேரத்தில் இவங்களோட திருமண விருந்துபசாரத்தில் தான் மற்ற பிரபலங்கள் கலந்துக்குவாங்க அப்படின்னும் கூறப்படுது. இவங்களுடைய திருமண புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வந்துக்கிட்டு இருக்கு. அதனை பார்த்த ரசிகர்கள் புதுமண தம்பதிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. எமது சேனல் சார்பாகவும் இந்த புதுமண தம்பதிகளுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக வாழ்த்து தெரிவித்துக்கிறோம். அடுத்த அப்டேட்களை தெரிந்து கொள்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.